தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சுத்த நல்வெளியை துரிசரு பரவெளி அத்திடை வகுத்த அருட்பெருஞ்சோதி பரவெளி அதனை பரம்பர வெளியில் அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி பரம்பர வெளியை பராபர வெளியில் அறந்திர வகுத்த அருட்பெருஞ்சோதி பராபர வெளியை பகற்பெரு வெளியில் ஆறாவுற வகுத்த அருட்பெருஞ்சோதி பெருவெளியதனை பெருஞ்சுக வெளியில் அருளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவுற வகுத்த அருட்பெருஞ்சோதி மனமுதல் கருவிகள் மண்ணுயிர் வெளியீடை அணமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி காலமே முதலிய கருவிகள் களைவெளி ஆளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி துரிசரு கருவிகள் சுத்த நல்வெளியிடை அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி இவ்வெளியெல்லாம் இளங்க அண்டங்கள் அவ்வையின் அமைத்த அருட்பெருஞ்சோதி ஓங்கிய அண்டம் ஒளி பெற முச்சுடர் ஆங்கிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி சிருட்டி தலைவரை சிருட்டி அண்டங்களை அருள் திரள் வகுத்த அருட்பெருஞ்சோதி காவல் செய் தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைநிலை தெய்வத்தை நாடுவதும் தெளிந்தறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவி நோக்கம் பயணம். தெய்வ நிலை தெரிந்து கொண்டேன், திருவருளே நானாக திகழும் அனுபவம் எனக்கு இல்லை என்பார் சில்லோர். தெய்வத்தை நாடுவதும் தெளிந்த அறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவி நோக்கம் பயனாம். தெய்வ நிலை தெரிந்து கொண்டேன், திருவருளே நானாக திகழும் அனுபவம் எனக்கு இல்லை என்பார் சில்லோர். தெய்வமெனும் பாலை பிறையிட்டு தயிராக்கி பின் தேடுகிறார் பாலை அதை காணேன் என்றால் மயக்கே. தெய்வமெனும் பாலை பிறையிட்டு தயிராக்கி பின் தேடுகின்றார் பாலை அதை காணேன் என்றால் மயக்கே.
தெய்வம் உயிர்க்குள்ளறிவாய் அதன் படற்கையிலே திகழ்கிறது மனமாக தேடுவது எதை? தெய்வம் உயிர்க்குள்ளறிவாய் அதன் படற்கையிலே திகழ்கிறது மனமாக தேடுவது எதை? எங்கே? பொருட்காட்சியாம் இந்த உலகமேடை புலன்கள் தம்மை கவர அவை அனுபோகத்தார். பொருட்காட்சியாம் இந்த உலகமேடை புலன்கள் தம்மை கவர அவை அனுபோகத்தார். பொருட்காட்சி நிலையம் போல் ஜீவன் உள்ளே பொருந்தியுள்ள பதிவுகளின் அழுத்தத்தாலே பொருட்காட்சி விடுத்து அருட்காட்சி ஏற்க பொருந்தவில்லை மனம், அதனால் வருந்த வேண்டாம். பொருட்காட்சி விடுத்து அருட்காட்சி ஏற்க பொருந்தவில்லை மனம், அதனால் வருந்த வேண்டாம். பொருட்காட்சி தீமையினை விழிப்பாய் நின்று பொருந்தும் அளவு முறையும் பழகி வாழ்ந்தால். பொருட்காட்சி தீமையில்லை விழிப்பாய் நின்று பொருந்தும் அளவு முறையும் பழகி வாழ்ந்தால். அளவும் முறையும் பொருந்தி வாழ்ந்தால், அளவும் முறையும் பொருந்தி வாழ்ந்தால். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வே. இன்றைய மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து நிகழ்வில் சிறப்புரையாற்ற பேராசிரியர் அருள்நிதி ஆனந்தி ரெங்கராஜன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். அன்பு பொங்கட்டும், அறிவின் பொங்கலாக அது அமையட்டும், வாழ்க்கையிலே அமைதி நிறையட்டும். இன்றைய மாக்கோலம் மனிதன் சிறப்பறிந்தால். தலைப்பு: மனிதனின் மகத்துவம் மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவு. மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான். மதியின் உயர்வும் நுட்பமும் பெற்றவன் மண்ணுலகில் இந்த மாசு அழிக்க முயல்கிறான். மனிதனின் மகத்துவம் மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவு. மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான். மதியின் உயர்வும் நுட்பமும் பெற்றவன் மண்ணுலகில் இந்த மாசு ஒழிக்க முயல்கிறான். மனிதன் என்ற வார்த்தையே மனம் இதமாக வைத்துக் கொள்பவன் என்று பொருள். எல்லாரும் மனம் இதமாக வைத்துக் கொள்கிறோமா? கேள்வி. இல்லை என்பதுதான் மகிழ்ச்சி அவருடைய நீண்டகால ஆராய்ச்சி. அவரை சுற்றியுள்ள மனிதர்கள், மக்கள் நடந்து கொள்ளும் விதம், அதற்கான காரணங்கள் மறைபொருளாக உள்ளது. மனம்ன்றது மறைபொருளா உள்ளது, அறிவுன்றது மறைபொருளா இருக்கு, தெய்வம்ங்கிறது மறைபொருளாக இருக்கின்றது. இது எதுவுமே தெரியாத காரணத்தினால் மேலும் 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 மனிதன் ஆணவத்தினாலும் அந்த தன்மை 6 குணங்களாக 5 பெரும் பயிற்சியல்களாக எல்லாருக்கும் தெரியும். அப்போ எங்க அந்த மகத்துவம் என்ன? மனிதனுடைய மகத்துவம் என்ன? எதை புரிஞ்சுக்கணும்? அப்போ ஆராய்ச்சியில தொடர்ந்து தவத்தினாலே ஆழ்ந்து உள்ள போன நமது குருபிரான் ஆழ்ந்து செல்லும் போது இறைநிலையேதான் அணுக்களாகி அண்டங்களாகி உயிர்களாகி தானாக வரைக்கும் வந்த அந்த தொடர்ந்து அந்த இறைநிலையின் பயணத்தை உணர்ந்து கொள்கிறார். தன் வரைக்கும் தன் மனமாகவும் அதுதான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. புரிந்து கொண்ட நிலையிலே திரும்பி உலகத்தை பார்க்கிறாரு, குடும்பத்தை பார்க்கிறாரு, சமுதாயத்தை பார்க்கிறாரு, உலகத்தை பார்க்கிறாரு. அச்சோ, இதெல்லாம் புரியாதனால இவங்க மனதையும் இவங்களால இதமா வச்சுக்க முடியல. சுற்றி உள்ளவர்கள், சூழ்ந்துள்ளவர்கள், குடும்பத்து, அது என்னதான் பாருங்க, நீங்க யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்களோ, நெருக்கமாக இருக்கிறார்களோ,
அவர்களுக்கு ஒத்தும் உதவியுமாக ஒண்ணு மனைவியாக இருந்தால் சமையல்ல சரி, எல்லாத்துலயும் குழந்தை வளர்ப்புல சரி, எல்லாம் அவர்கள் கணவனுடைய குடும்ப அங்கத்தினர்களை அனுசரிப்பதில் எல்லாத்துலயும் ஒத்து உதவியுமா தான் இருக்காங்க. கணவனாக இருந்தால் உழைத்து சம்பாதித்து பொருள் ஈட்டி அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் மனைவிக்கு ஒத்தும் உதவியுமா தான் இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் விரிஞ்சா அந்த விரிவாக்கம், வேலைக்காரர்களாக, கூட வேலை செய்பவர்களாக, ஆட்டோக்காரனாக, பஸ் கண்டக்டராக, இப்படி விரிகிறது சமுதாயத்திலே நம்மளுடைய தொடர்புகள். விரிவு கொள்ளும் போது இந்த மனம் ஏற்கனவே தன் மனத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத, மூலத்தை தெரிந்து கொள்ளாத மனம் பதிவுகளின் காரணமாக எல்லோரையும் அது சமமாக பார்க்கின்ற அந்த உணர்வும் இல்லை. அந்த அந்த நிலையிலே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய கண்ணாடியையும் மாட்டிக்கொள்கின்றது. அப்பொழுது எல்லாவற்றையும் நம்மளுடைய வேக மனம், அந்த 14 to 40 வாழ்க வளமுடன் 14 to 40 cycles per second ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த மனம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அணுகும் விதமே வேகம் வேகம் வேகம். மீண்டும் 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 அந்த வேகத்தை பதித்து கொள்ளக்கூடிய, குற்றம் சொல்லக்கூடிய, குற்றம் காணக்கூடிய அந்த குறைப்பட்ட தன்மையிலேயே அது குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி வெளிப்பட்டு 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 மற்றவர்களை அது தாக்குகின்றது, பதிவாக மாறுகின்றது, நம் கருமையத்தில் வந்து பதிகின்றது, மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு காரணமாகின்றது என்ற எந்த விளக்கமும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை முறை தேடியவர்கள் ரொம்ப கம்மி பேரு. அவங்களுக்கும் முழுமையா கிடைச்சுதான்றது பெரிய கேள்விக்குறி. அப்படி உணர்ந்த நிலையில தான் மகரிஷி அவர்கள் அந்த ஆராய்ச்சியின் முடிவாக மனிதனின் பெருமதிப்பை மனிதன் காணாமயக்கத்தால் எண்ணிறந்த பல குற்றங்கள் மனிதரிடை அதிகரித்து இனிய வாழ்வை மாசுபடுத்தி துன்பம் பெருக்க காண்போம். இனிய வாழ்வு, இனிமையா வாழணும், இன்பமா வாழலாம், மகிழ்ச்சியா வாழலாம், நிறைவா வாழலாம். அத்தனை தகுதியும் மனிதனுக்கு மட்டுமே உண்டு, மனித உயிருக்கு மட்டுமே உண்டு. 5 அறிவு விலங்கினங்கள் வரைக்கும் இறைநிலை தான் தெரியவே தெரியாது, இறைநிலைக்கே தெரியாது தான் அத்தனை இயக்கங்களுக்கும் மூலம் காரணம் அன்பும் கருணையுமானவன் என்று. 5 பௌதீக பொருட்களுக்கு தெரியாது, ஓரறிவு முதல் 5 அறிவு வரைக்கும் விலங்கினங்களுக்கு தெரியாது. மனிதனுக்கு மட்டுமே தன்னுடைய மனவேகத்தை குறைத்தால் இறைநிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, அவன் படைப்பினால் உருவான அத்தனை இயக்கத்திற்கும் மூலம் காரணம் அந்த இயக்கம்தான் தானாகவும் இருக்கிறது. தன்னியக்கமாக, தன்னறிவாக எல்லாவற்றையும் விரிந்த நிலையிலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று புள்ளியாயிரு அல்லது அகன்ற ஆராய்ச்சியோடு இரு அப்படிம்பாங்க சுவாமிஜி. அந்த ஆராய்ச்சியிலும் புள்ளியாயிருப்பதிலும் உணர்ந்து கொண்ட உண்மை ஒரே பரம்பொருள், மூலப்பொருள், எல்லாமாகவும் தானாகவும் உள்ளது, பிரபஞ்சமாய் தானுமாய் புரிந்து கொள்ளும் போது அந்த மனித மனம் மனிதருக்கு பிறப்பு இறப்பு முதல் இறக்கு மட்டும் மண்ணிலையில் சமநீதியாக வாழ மனிதன் என்ற முறையில் நீ செய்தது என்னன்னு கேட்கிறாரு. எப்போ? அது புரிந்துகாத வரைக்கும். புரிந்தால், மறந்திருந்தால் இன்று இப்போ விழிப்புக் கொள்வாய் அப்படிங்கிறார். இந்த க்ஷணம் முழிச்சுக்கோ. இறைநிலைதான் எல்லா மனித உயிர்களுக்கும், எல்லா மனித உடலாகவும் உயிராகவும் மனமாகவும் அறிவாகவும் பதிவுகளின் காரணத்தினால் மாறி 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 உருவ வேறுபாடு இருக்கிறது, குண வேறுபாடு இருக்கிறது. அந்த சூழல், கல்வி, அதுக்கு 16 காரணம் சுவாமிஜி அழகா விளக்கி இருப்பாங்க. மனிதர்கள் வேறுபாடு ஏன், அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் போது எதிலெல்லாம் வேறுபடுகிறான்? 7 விதங்களில் வேறுபடுகிறான். அப்போ அறிவுல, கல்வியில அப்படி வேறுபடக்கூடிய தன்மையில இவர்கள் இதனால் வேறுபடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ளும் போது அந்த வாழ்க்கை எப்படி அமையும்? அந்த தன்மையிலே மனிதனிடம் இது பொதுவா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் அழகா அழகா அத்தனையும் நம்மளுக்கு விளக்கி இருக்கார். புரிந்து கொள்ளாத போது
மனிதனை மனிதன் அறிந்தார் ஒரு பாடல்ல சொல்றாரு 1955. மனிதனிடம் மனிதன் பயங்கொள்ளல் காட்டல் மண்ணுலக வாழ்வில் இயல்பறியா போக்கில் மனிதனுக்கு மனிதன் பகை வலுவாராம். ஒரு மனிதனை சுமக்கிறோம், நம்ம அவங்க குணங்களை சுமக்கிறோம். ஏதோ இயல்பா வந்தோம், வாழ்ந்தோம், சேர்ந்து வாழறோம், ஒரு குடும்பத்துல இருக்கோம். அவர்கள் வாழ்க்கை நம்மளோட தனி, நம்மளுடைய வாழ்க்கை தனி. சேர்ந்து இருப்பதனால் ஒன்றுக்கொன்று இணைந்த ஒரு வாழ்க்கை முறையாக தெரிகிறதே தவிர அவரவர்கள் புரிந்து கொள்ளும் போது அந்த பலு பாரம் நீங்குகின்றது. மதி உயர்வு தாழ்வதனால் பெருக்கல் துன்பம். மனிதனுக்கு மனிதனே அடிமையாதல். கணவனையும் அடிமையா நடத்துறோம், குழந்தைகளை அடிமையா நடத்துறோம், மனைவியை அடிமையா நடத்துறோம், உறவுகளை அடிமையாக நடத்துகின்றோம். மதிமயங்கி கருவிகளால் அழிவை தேடல், அது கேட்கவே வேண்டாம். மனிதனது உயர் மதிப்பை மனிதன் கண்டால் மாறிடாதோ அன்பாய் அனைத்தும் ஆங்கே. அந்த மதிப்பு, அதுதான் இந்த பாடல்ல திரும்பி சொல்றாங்க. அந்த மதிப்பு தெரிந்து கொண்டால் மாறிடாதோ. அந்த இடத்துல என்ன மாறும்? மதியின் உயர்வும் நுட்பமும் பெற்றவன் மண்ணுலகில் இந்த மாசு ஒழிக்க முயல்கின்றான், இந்த குற்றத்தை நீக்க முயல்கின்றான். ஏன்னா மனிதரிலே மாக்கள் உண்டு, மக்கள் உண்டு. மனிதர் என்ற உருவினிலே மாக்கள் உண்டு, மக்கள் உண்டு. மனமறிந்த தேவர் உண்டு, மதிநிலைத்த மனிதர் உண்டு. மனமறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மா முனிவோன் முழு மனிதன் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்க நம்ம மாமனிதனா மாறுறோம்? 5 அறிவு நிலையில தான் இருக்கோம், மாக்கள் நிலையில தான். அதுல இருந்து மக்களாக மாறி மக்கள் நிலையிலிருந்து மாமனிதன் என்ற நிலைக்கு மெல்ல 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 குரு நம்மை கைபிடித்து உயர்த்தி கொண்டிருக்கின்றார். அந்த இப்படிதான் இருப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிந்து கொண்ட நிலையிலே மக்களுக்கும் தொண்டாற்ற வேண்டும், மக்களுக்கும் தொண்டாற்ற வேண்டும். மனமுவந்து தொண்டாற்றும் மா முனிவோன் முழு மனிதன். நாமெல்லாம் முழு மனிதனாக, முழுமை பெற்ற, முழுமைனா என்ன? மனித உடம்புல எதுவும் மூக்குல எக்ஸ்ட்ரா வளர்ச்சி இருக்காது, கண்ணுல எதுனா பெருசா கண்ணு மாறி, அதெல்லாம் இல்ல. உள்ளுக்குள்ள அந்த அறிவின் உயர்வு, அறிவின் முழுமை, அந்த புரிந்து கொள்ளல், இறைநிலையும் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு, நம்ம மனதையும் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த நிலையில வாழ்க்கை வாழ முற்படும் போது அந்த வாழ்க்கை நமக்குள்ளாக நிறைவை தரக்கூடிய வாழ்க்கையாக இந்த ஒரு பிறவியிலேயே அதை அடையலாம் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. 1000 பிறவி எடுத்து ஏற்ற பாவப்பதிவுகளை ஒரு பிறவி காலத்துள் மாற்றி நலமடைந்து மனிதனாக தெய்வமாக உய்ய, மனிதனாக தெய்வமாகி உய்ய நல்ல வாய்ப்பு, ஆற்றல் இவை நமக்கு அளித்து, நமக்கிட்ட இருக்குது. இயற்கை நில உலகில் மனிதருடன் அமைந்துள்ள உண்மை நேர்முகமாய் கருமைய தூய்மை உணர்ந்து ஆற்றி பலனடைய அகத்தவத்தால் பரமுணர்ந்து அறத்தின் பாதையிலே ஒத்து உதவி வாழும் முறை போதும். அந்த நிலையில மகான்கள்லாம் அதுதான் வேண்டியிருக்காங்க. அந்த நிலையில மற்றவர்களுக்கு அன்பும் கருணையுமாக. ஆனா நாமெல்லாம் வந்த வர்றவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆழ்ந்து அந்த மயக்கை அறுக்க எந்தைமை ஞான எழில் வாழ் கொடுத்தான். வந்த வரவ மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே குருநாதர் அந்த ஞானத்தை அளிக்கிறார். அறிவை நமக்கு அறிவாக நமக்குள் இருந்து இயங்க வைக்கின்றார். வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்த படிக்கே சற்று அசையாது இருந்து கொள் அறிவாகிய நெஞ்சே. அந்த 1000 பிறவி எடுத்து ஏற்ற பாவ பதிவுகளை ஒரு பிறவி காலத்தில் மாற்றுகின்ற குருநாதரனுடைய அந்த அந்த பயிற்சி முறைகள், அற வாழ்க்கை தவ வாழ்க்கை ரெண்டையும் நமதாக்கி கொள்ளும் போது நாம் இந்த பாடலுடைய நுணுக்கத்தை புரிந்து கொள்ள முடியும், மனிதனின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும், மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்காமல் இருக்க முடியும். மதியின் உயர்வும் நுட்பமும் பெற்றவன் பெறக்கூடிய நிலையிலே நம்மையெல்லாம் அரவணைத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற குருநாதர் மண்ணுலகில் இந்த மாசு ஒழிக்க நம்மை முயல வைக்கக்கூடிய தன்மையிலே ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.
மனித உயிர் பிறவியதின் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பவவினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மனத் தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்து உறைந்து மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக் கலை இதனை பரப்பி நலம் காண்போம். இந்த பொங்கல் திருநாளில் இதை சங்கல்பமாக கொள்வோம். மனம் இடம் பெற்று மனிதனாக வாழ்வோம், மாமனிதனாக உயர்வோம், மகானாக மாறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். May the divine energy and Guru's grace guide us. Good morning and good evening to everyone. Be blessed by the divine. Today we are going to think, talk and discuss about the excellence of our Guru, Sri Yogiraj Vethathiri Maharishi. We also call him as Arul Thandai, means graceful dad, or kindness, mercy, or sympathy, whatever we can say. Like how our Father in our life always behind us for our well-being, like that we feel after coming to the sky system, Guru Vethathiri Maharishi always with every one of us to guide in each and every step. So we call him as Arul Thandai. When we think about Swamiji, most of all the aspirants accept this. First thing come to our mind is simplicity. He looks simple. His teachings are simple to follow and to understand. His main aim was to Yes, Amma. blessed by the divine. Yes, we were thinking about Vethathiri Maharishi. He looks simple. His teachings are very simple to follow and also to understand. His main aim was to reach, like everyone, educated or non-educated people in the world, should learn his philosophy. What he says as the quality to learn the sky system is anyone who has a body and the life force energy. And when we say, we call in Tamil, we call as Guru. Guru is a 2-letter. We were talking about the term Guru. It is 2-letter word in Tamil. Ku is meant darkness. Ru meant bringing the light to clear that darkness. So helping to clear the impurities in humans and showing the divinity. That's where Guru is there to helping us. And also our Guru Vethathiri Maharishi, as Guru Dakshina, he is asking the aspirants to give the 6 temperaments to him as a Guru Dakshina, like giving out our anger, sorrows, negative thoughts, unwanted and unhealthy eating habits, like all the negativities what we have to give him as the Guru Dakshina. Our Guru Vethathiri Maharishi was born in a small village called Kuduvancheri outside Chennai city in Tamil Nadu in 1911, August 14th.
in a small, poor family. Mother was Chinnammal and father Bharadappa Mudaliyar. His mother did a penance to get a boy baby because the family was facing the poverty. So the mother thought one boy baby should come and get rid of all this poverty for the family. Like so, she was doing like penance, in a temple. And they used to do this practice in the olden days. Like at the temple, they clean the floor and keep the food on the floor and have it. Like it's a fasting kind. So through that fasting only, Vedatri Maharishi was born to them. And also the name Vedatri. Also, that's the one story Maharishi used to mention in his biography. In the olden days, in the front of the house, they used to have a bench, like inbuilt concrete bench used to be there. It is for the travelers. In those days, they used to walk and travel to the places. So the travelers can stay on that bench for the night and rest, and then they continue their journey. Like that it used to be. Like that, one person was staying for a night in their house with Maharishi's house, and those days, that time the baby was born and baby was in the house. That person saw that and he was telling Maharishi's dad to name the baby as Vedatri. So that's how they named him. And when talking about Maharishi's father and mother, Maharishi is mentioning about his dad. Though he lived in a poverty for lifelong, he only speaks truth, and he believed and respected and followed the culture and virtue throughout his life. And also, he never hurts anyone with his deeds or words. These are the qualities Maharishi is mentioning about his dad. And about mother, Amma used to help the ladies in the village for their delivery in the natural way. Uh, because of this, Maharishi, once he become an adult and doing business, and he used to have 3 cars at home. The one car always used for the people in the village, using it for going to the hospital, especially for the pregnant ladies. And when we think about Maharishi's young age, because of the poverty, he stopped, until the third grade. He studied and he joined his father's work. Like his father used to do the loom, like making cloths like that. That occupation was his father is doing. So Maharishi, as a boy, joined and support his father in that young age. He was mentioning one time when he was 9 years old, he's doing from morning, he's doing the work at the loom, and it was close to lunchtime. My mother and father were talking in the kitchen. And the mother is crying. It seems like our son is working very hard and he's going to come for lunch with for his hungry. We couldn't give food like that. They were facing poverty for the whole time, so they were crying and talking. Maharishi could heard that, and somehow my in the mom went to the neighbors and get some porridge and kept ready for the boy. When Maharishi was coming to have food, he saw them and they were crying. And Maharishi wiped his face and telling, "What you are going to have for your as food, Amma?" Like that, he was asking. So we have to think like how he was grew up.
and that he had that kindness in that young age, kind. Amma, can you hear Amma? Yes, Amma. Okay. So we are blessed to have such a great person as our guru, and also in those young days, Maharishi have the because of the poverty, he had a few questions in his mind. Always it's running in his mind. Why is this poverty? Why people have difficulties and pain in life? Who is God? Who am I? Like these questions keep on going in his mind. And he thought only when we come out of this poverty, we can help people around us. Like that, he used to think. And when we about Maharishi's gurus, he learned many things from many people, but three important people Maharishis we have to we know about Maharishi. We should know about these people. Like first guru is Balakrishnan. Maharishi learned many religious poems and poems about Advaita philosophy, and like all those things he learned from Guru Balakrishna. And also the poems at temple, they used to sing religious poems. All those things also helped he interested in learning them, and he through that he came to know about the saint Thai Manavar song. One of his songs words kept stay in his mind in the later days when he was um, figuring out the Duryadhita meditation. That the words in that poem, that idea has helped him. That's what Maharishi used to mention. And the next person, Guru for Maharishi is Vaidya Bhupati Krishna Rao. From him he learned Siddha medicine, because he used to have the shop, Siddha medicine shop. Maharishi was as a boy, he worked there, so he learned many things from him. And later stage, he also went to the college and learned schools and learned the Siddha medicine in detail. Also, the Agna Diksha that he got from Vaidya Bhupati Krishna Rao. And the third guru is Paranjoti Mahan. From him, he learned the Shanti Diksha. While we are doing meditation, we have to control, keep the life force energy in balance. For that, that Shanti meditation helps. So he learned that from Paranjoti Mahan, and also he learned the Kundalini Yoga properly through him. And when we talk about Maharishi's family, he had two wives, Anne Lohambalamma and Lakshmi Amma. Maharishi used to mention that about Lohambalamma is very strong, bold, and determined person. And also, one thing he's saying, as a Panchaloka idol, if we keep clean and keep it, how bright and beautiful it shines. Like that, we three of us had good understanding and are have clear uh, about handling the family activities to and also retain peace among us. Like that, he is saying to us, like that, if in your family, if you have the peace as God, I will be coming as a priest to you, to your house. As Maharishi is saying, he wants peace among our family. And because of his family, like running his family in that peace mode, in the later stage, he could give the
lessons about the excellence of women and family peace and controlling the six temperaments. All these things he experienced from his family life. That's what Maharishi is saying. And when we are talking about Maharishi's teaching, his teachings are very practical. His main always is world peace. He believes world peace possible through individual peace. If an individual is is peaceful, his family will be in peace, so the neighborhood would be in peace, and the peace spreads to the city, state, country, and around the world. That's what Maharishi believes. He also believes sowing the seed is our duty. It will become tree, forest, and it will spread. And also constantly he insists to believe goodness in yourself. You are the fraction of the totality. You are the almighty force. The nature of the almighty force is love and compassion. So live with love and compassion. That was what Maharishi is one of the main lesson. And also he insists fraction demands, the totality supplies. Also, Maharishi is a practical example. He teaches what he practiced. Also, we can see through his teachings, he will highlight a problem and immediately he will give the solutions by giving good examples and explanations. Also, Maharishis mention not to believe as it is what he told, but to our own intelligent question often and understand the form of our own. And he set up the World Community Service Center headquarters in Chennai and the first Temple of Consciousness at Arya. It's near Coimbatore in Tamil Nadu. And Maharishi's techniques are not based on religion, but based on science and logic. He wants that every individual should learn his teachings. His systematic, simple practices. Consciousness is God. Those who are interested in learning consciousness can learn the sky system based on guided system such as the simplified exercise, Kaya Kalpa, meditation, and introspection. 4 sets of pillars for humanity's personality's development. Through this, we analyze our thoughts, get rid of the negativity, moralize our desires, neutralize anger, can eradicate worries, and realize self. Maharishi wants us, like every one of the aspirants, after the meditation, sit for 5 minutes in silence and do the introspection. And also Maharishi has written many poems and almost books, 75 books he wrote. Whatever he told in it, if we simply follow them as he mentioned, we can achieve whatever he has mentioned about, like get rid of the anger, negative thoughts, all those things. And I like to express my connection, how my connection with the sky yoga. Before learning the sky system in the formal way, I got a simplified exercise book. Just for reading and following the book, I used to do the exercise regularly for 4-5 years before coming to the sky system. Two things attracted me when I got that book. In the last 2 pages, Maharishi will be explaining his philosophy and why we should do exercise and how to live healthy. Like for those things he would have mentioned in that book.
among that, the 2 points which attracted me is if you want to live a healthy life and long life, you have to eat only when you are hungry and give 4 hours intervals in between each of your meal. Because of that, when you are that 4 hours intervals, after that 3 hours, you will feel hungry. During that time, if you didn't give food for the body, the body naturally will absorb the minerals from the atmosphere, like from the planets, from the air, from the sun, like that. And your body will be getting balanced nutrition. That point is one of the main I want to learn the sky system. And the next one is the blessings. The words like may may you and your family be blessed with good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. Those words, each and every word, really very like impressed me. And before coming to the system, I used to practice this. I used to do this blessing words every day to myself and my loved ones. I used to do. And coming to the conclusion, I want to give 3 bulletin points like that to take home. Those are Maharishi's words, Maharishi's lessons actually. Do your duties with discipline, get satisfied, then give your services to the world. There comes satisfaction. That is God. In Tamil, we used to say, Olukam Kadamai Igai. Then the second one, practice, practice, practice. That brings perfection. And the third point, when time or circumstances comes to appreciate a person who is with you or around you, do appreciate, because like you, how you want to excel high and working for it, your words encourage the other person to excel in his path. This is also an excellent service. And finally, the thing which we all the aspirants used to do this every day, like after the meditation, that is the like not after the meditation, with the divine protection. That is one of the thing really helps every aspirants who already learned sky system. They all enjoy this divine protection in their day-to-day life. Those words are, may the divine power protect us, guide us, and lead us in all our activities day and night at all times and all places. These words really meant we could feel that every day. And with that, I'm concluding my